ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் மட்டும் போயிட்டு வரேன். 2014 போயிட்டு வரேன். ஒரு 14 வருஷம் முன்னாடி அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. இந்த மாதிரி நீங்க 7ஆம் அறிவு படத்துல வந்து ஆடியோ லான்ச் நடக்குது, அதுக்கு நீங்க ஆங்கரா பண்ண முடியுமான்னு. ஏங்க எவ்வளவு பெரிய படம், எவ்வளவு பெரிய பெரிய காம்பினேஷன், இது நான் பண்றதுக்கு என்ன, உடனே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிட்டேன். அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் எனக்கு. அப்புறம் ஒரு 2 நாள்ல திரும்ப ஃபோன் வந்துச்சு. இல்லைங்க அது கரெக்டா வராதுன்னு நினைக்கிறேன், அது வந்து ஒரு ஹீரோ வச்சு போலான்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால நீங்க அதுல ஆங்கரிங் பண்ண முடியாது, ஸ்கிரிப்ட் பண்றீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஏங்க இவ்வளவு பெரிய படத்துல ஏதாவது ஒரு பார்ட்டா இருந்தா கூட எனக்கு ஓகே தான், அதனால நான் வந்து பண்றேன்னு சொன்னேன். அந்த ஷோ வந்து ஜெய் அண்ணன் ஹோஸ்ட் பண்ணாங்க. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் ஸ்டேஜுக்கு பின்னாடி சைடுல நின்று ஜெய் அண்ணனுக்கு வந்து நெக்ஸ்ட் லிங்க் சொல்லிட்டே இருக்கணும். அந்த கேப்ல வந்து நான் பார்த்தா சூர்யா சார் உட்காந்துருக்காங்க, முருகதாஸ் சார் உட்காந்துருக்காங்க, பக்கத்துல உதயநிதி ஸ்டாலின் சார் உட்காந்துருக்காரு, செம்ம கிரௌடு எல்லாமே இருக்கு. அந்த கேப்ல தான் அது தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அதுவே எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த ஆங்கரிங் சான்ஸ் நான் எதிர்பார்த்தது எதுக்கான, இன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நம்மளோட திறமையெல்லாம் ஏதாவது காமிச்சு முருகதாஸ் சார் படத்துல ஏதாவது ஒரு ரோல் வாங்கிடலாமா அப்படின்னு ஆசையோட தான் வந்தேன். ஆனால் ஸ்டில் அந்த ஷோவை நான் என்ஜாய் பண்ணேன். அப்படியே ஒரு சில வருஷம் கழிச்சு இன்னொரு ஃபோன் கால் வந்தது. முருகதாஸ் சாரோட ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம் பண்ணுறாங்க, அவருடைய அசிஸ்டண்ட்டை வச்சு நீங்கள் ஹீரோவாக நடிக்கணும்னு சொல்கிறாங்க. அடடே இதுக்கு தானே நம்ம ஆசைப்பட்டோம், நம்ம ரெடின்னு சொல்லி போனேன். அதுதான் அந்த மான்கராத்தே படம். அந்த படம் ஆடியோ லான்ச்சில் வந்து முருகதாஸ் சார் இருந்தாங்க, சீஃப் கெஸ்ட் வந்து சங்கர் சார். அப்போ நான் பேசும்போது சொல்லியிருந்தேன், நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து முருகதாஸ் சார் டைரக்ஷனில் நடிக்கணும், சங்கர் சார் டைரக்ஷனில் நடிக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை, அதுக்கு என்னுடைய திறமையும் வியாபாரத்தையும் நிச்சயமாக வளர்த்துக்குவேன்னு சொல்லி பேசியிருந்தேன். அப்போ அந்த ஆடியோ லான்ச் வந்தப்போ அப்போ தான் அந்த சோஷியல் மீடியா ஆரம்பித்த டைம். அதில் எல்லாருமே நிறையா கிண்டல் பண்ணாங்க. 2 படம் ஓடிடுச்சுன்னா உடனே உனக்கு முருகதாஸ் படம் கேட்குதா, சங்கர் படம் கேட்குதான்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு, விடாமல் உழைச்சா என்றைக்கோ ஒரு நாள் அது நடந்துரும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு. நீங்கள் கை தட்டிக்கிட்டே இருந்தீங்க, நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் மட்டும் போயிட்டு வரேன். 2014 போயிட்டு வரேன். ஒரு 14 வருஷம் முன்னாடி அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. இந்த மாதிரி நீங்க 7ஆம் அறிவு படத்துல வந்து ஆடியோ லான்ச் நடக்குது, அதுக்கு நீங்க ஆங்கரா பண்ண முடியுமான்னு. ஏங்க எவ்வளவு பெரிய படம், எவ்வளவு பெரிய பெரிய காம்பினேஷன், இது நான் பண்றதுக்கு என்ன, உடனே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிட்டேன். அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் எனக்கு. அப்புறம் ஒரு 2 நாள்ல திரும்ப ஃபோன் வந்துச்சு. இல்லைங்க அது கரெக்டா வராதுன்னு நினைக்கிறேன், அது வந்து ஒரு ஹீரோ வச்சு போலான்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால நீங்க அதுல ஆங்கரிங் பண்ண முடியாது, ஸ்கிரிப்ட் பண்றீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஏங்க இவ்வளவு பெரிய படத்துல ஏதாவது ஒரு பார்ட்டா இருந்தா கூட எனக்கு ஓகே தான், அதனால நான் வந்து பண்றேன்னு சொன்னேன். அந்த ஷோ வந்து ஜெய் அண்ணன் ஹோஸ்ட் பண்ணாங்க. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் ஸ்டேஜுக்கு பின்னாடி சைடுல நின்று ஜெய் அண்ணனுக்கு வந்து நெக்ஸ்ட் லிங்க் சொல்லிட்டே இருக்கணும். அந்த கேப்ல வந்து நான் பார்த்தா சூர்யா சார் உட்காந்துருக்காங்க, முருகதாஸ் சார் உட்காந்துருக்காங்க, பக்கத்துல உதயநிதி ஸ்டாலின் சார் உட்காந்துருக்காரு, செம்ம கிரௌடு எல்லாமே இருக்கு. அந்த கேப்ல தான் அது தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அதுவே எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த ஆங்கரிங் சான்ஸ் நான் எதிர்பார்த்தது எதுக்கான, இன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நம்மளோட திறமையெல்லாம் ஏதாவது காமிச்சு முருகதாஸ் சார் படத்துல ஏதாவது ஒரு ரோல் வாங்கிடலாமா அப்படின்னு ஆசையோட தான் வந்தேன். ஆனால் ஸ்டில் அந்த ஷோவை நான் என்ஜாய் பண்ணேன்.